ஹலோங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க ஜேவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நமக்கு புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வாங்க, கண்டிப்பா ஒரு புரட்டாசி vlog போடணும்ல. ஸோ புரட்டாசி சாட்டர்டே vlog பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் இட். ஆஸ் யூஷுவல் சொல்றது தான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டு செம்ம மழை, இடி மின்னல் எல்லாமே இருந்தது. தண்ணிலாம் இருந்துச்சு ரோடு ஃபுல்லா. காலைல பார்க்கும்போது எல்லாமே வத்தி கொஞ்சம் நல்லா ப்ரீஸோட கூலிங்கா இருந்துச்சு. ரீசன்ட் டேஸா செம்ம வெயிலுங்க, சுத்தமா முடியல. புரட்டாசினாலே என்ன ஸ்பெஷல், எப்பயுமே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும் போது ஜாலியா இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை, ஏன்னா நோ நான்வெஜ், அதான் ஸ்பெஷல். எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு விரதம் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் கண்டிப்பா ஃபீல்லாம் பண்ணல. ஆனா இருந்தாலும் லைட்டா ஃபீலிங் இருக்குதான். ஸோ நல்லா பார்த்துட்டு இருந்தேன், செடியெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் காலையிலேயே எழுப்பி விட்டாங்க. ஸோ குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தேன். எங்கே கிளம்புறதுன்னா வீட்டில் வேலை செய்யறதுக்கு தான். பூஜை பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும், நிறைய வேலை. ஆக்சுவலாக எனக்கு புரட்டாசி மாதம்னாலே சின்ன வயசில் காலையிலே எழுப்பி கிளப்பிடுவாங்க. நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்ததுனால கசின்ஸ்லாம் கூடவே இருப்பாங்க. ஸோ ஒரு 6 பேர் இருப்போம் நாங்க, அண்ணா, தம்பி, தங்கச்சி, அக்கா அப்படி சொல்லிட்டு. எல்லாருக்கும் நாமத்தை போட்டு அனுப்பி விட்டுருவாங்க, ஒரு சொம்பு கொடுத்து. அதுல பூவெல்லாம் கட்டி, லைக் பக்கத்து வீட்டுல எல்லாம் போயிட்டு அரிசியோ இல்ல காசோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வரணும். அதை வாங்கிட்டு அந்த அரிசியில தான் ஆக்சுவலா பொங்கல் வைப்பாங்க பெருமாளுக்காக. அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். ஏன் எனக்கு இது டக்குன்னு தோணுச்சுன்னா, இந்த புரட்டாசிக்கு நேத்து தான் சாட்டர்டே. அப்போ என்னோட ஃபேமிலி குரூப்ல என்னோட குட்டி தம்பி அவன் போய் வாங்குறத வீடியோ போட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியா கிரிஞ்சா இருந்துச்சு. ஆனா நானுமே சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன்றப்போ ஒரு சில கிரிஞ்செல்லாம் பண்ணிதான் ஆகணும் போல. அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ். இப்ப நினைச்சு பார்த்தா நல்லா இருக்குல்ல. ஸோ அப்புறம் எல்லாமே பண்ணி அன்னைக்கான மெனு என்னன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், சாப்பாடு, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், சக்கரை பொங்கல், பாயாசம், பானகம் அப்படி சொல்லிட்டு பெருமாளுக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். அண்ட் நான் கோலி சோள ரைசிங் பார்த்துட்டு இருந்தேன் வேலை பார்த்துட்டே. எனக்கு இந்த கேங் பிடிக்கும். பசங்க படம் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் குட்டி குட்டியா இருப்பாங்க, படம் சூப்பரா இருக்கும். அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா பூ கட்டிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பொங்கல் வைக்கிற பானையில கட்டுவாங்க. அண்ட் பெருமாள் சாமிக்கும் கொஞ்சம் மாலை மாதிரி போடுறதுக்காக பூ கட்டிட்டு இருந்தாங்க, துளசி பூவெல்லாம் வச்சு. அண்ட் இந்த வாட்டி நான் போய் எங்கேயோ அரிசிலாம் வாங்கிட்டு வரல. ஸோ வீட்டுல இருக்க அரிசியை வச்சுதான் பொங்கல் வச்சோம். அண்ட் என்னோட ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு இருந்தாங்க, வாங்க விளையாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கூட தான் நான் பேசிட்டு விளையாடிட்டு இருப்பேன். சைக்கிள் கொடுப்பாங்க, சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பேன். நான் வீடியோ எடுக்கிறதுனால எல்லாரும் ஆய் காட்டிட்டு இருந்தாங்க. இவங்க என்னோட குட்டி சப்ஸ்கிரைபர்ஸும் கூட சொல்லுவாங்க, அக்கா இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வடை செஞ்சுட்டு இருந்தோம். எப்பயுமே உளுந்து வடை தான் செய்வாங்க, இந்த வாட்டி பருப்பு வடை செய்யறாங்க. கண்டிப்பா எங்களுக்காக இருக்காது, பெருமாள் சாமிக்காக படிக்கணுமோ என்னமோ தெரியல. அண்ட் நாங்க கீழே இருந்து கற்பூரம் வச்சு விளக்கேத்திட்டே மேல அப்புறம் விளக்கேத்திட்டு சாமி கும்பிடுவோம். அதுதான் பெருமாள் சாமிக்கு பண்ற ஒரு ஆஸ் யூஷுவல் திங். நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. சாப்பாடு எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. லெமன் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வடை, பாயாசம், பானகம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதுன்னா டூ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் இட். ஆஸ் யூஷுவல் நான் நிறைய புரட்டாசி விளாக்ஸ் போடுறேன். வெஜ்ஜில் என்னென்ன மெனுலாம் இருக்கு, சண்டே என்ன சாப்பிடலாம். ஏன்னா சண்டேனாலே நான்வெஜ் தான். பட் இந்த ஒரு மாசம் நான்வெஜ்ஜே கிடையாது. ஸோ வெஜ்ஜில் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயோலையும் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா இதில் மென்ஷன் பண்ணுறேன், @J_2004. அதில் நான் ரெகுலராக பண்ணுற திங்ஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாமே போடுவேன். ஸோ டூ ஃபாலோ இட். தேங்க்யூ.